Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஆனால் இன்றைக்கி நம்ம 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அதில் எக்ஸாம்பிள் 5.10 பார்க்க போகிறோம். 5.10 வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆனால் அது என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். நம்ம சர்க்கிளோடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட். அந்த சர்க்கிள் 3 பாயிண்ட் வழியாக போகுது. 1,1 2,-1 3,2 அப்படின்னு. நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்தோம்னாவே ஜிஎஃப்சி 3 இது இருக்கு இல்லையா. அப்போ அந்த 3 கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 3 பாயிண்ட். புரியுதா கண்ணு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணுறது தான். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் தெரியும். என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஜென்ரல் ஃபார்ம்ஸ் தானே. ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்னன்னு தெரியும்? x² + y² + 2gx + 2fy + c = 0. இட் பாசஸ். கண்ணே பாருங்க. இட் பாசஸ் த்ரூ எது வழியாக போகுது? 3 பாயிண்ட் வழியாக போகுது இல்லையா. என்ன பாயிண்ட்டு? 1,1 2,-1 அண்டு 3,2. அப்போ இந்த சர்க்கிள் இந்த 3 பாயிண்ட் வழியாக போகுதுன்னா மொதல் பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட் இதில் பிரதியிடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பிரதியிடு, ஒரு ஈக்குவேஷன் வரும். நமக்கு 3 ஈக்குவேஷன் வரும். நம்ம 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இது எக்ஸு, இது ஒய். அப்போ 1 + 1 பாரு, எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 போட்டிங்கன்னா ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 2g ப்ளஸ் ஒய்க்கு 1ன்னு போட்டிங்கன்னா 2f ப்ளஸ் c = 0. இப்போ பாருங்கள், இதை கூட்டினீங்கன்னா 2, இந்த +2 அந்தாண்ட போச்சுன்னா -2. அப்போ உனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 2g + 2f + c = -2. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். சிமிலர்லி செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா சாமி 2 2s are 4 ப்ளஸ்ஸு -1ன்னு போட்டோம்னா ஸ்கொயர் பண்ணும்போது +1 ப்ளஸ்ஸு 2g இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் 2f இன்ட்டு ஒய்க்கு பதிலாக -1 ப்ளஸ் c = 0. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 5 சாமி, அது அந்தாண்ட போனால் -5. இப்போ இங்கே மல்டிபிள் பண்ணுங்க. 4g ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 2 is 2f ப்ளஸ் c = இது 5. அதை அப்படியே நம்ம ரைட் சைடு கொண்டு போனோம்னா -5. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். சிமிலர்லி மூணாவது ஈக்குவேஷன் பாரு. எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா தங்கம் 9 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2 போட்டு ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ்ஸு 2g இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் 2f இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 2 ப்ளஸ் c = 0. இதை ஆட் பண்ணால் 13, அது அந்தாண்ட போனால் -13. இப்போ இங்கே மல்டிபிள் இதை மட்டும் போடுங்க. அப்போ 6g ப்ளஸ்ஸு 4f ப்ளஸ் c = இது 13, அது ரைட் சைட் போனால் -13. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ புரியுதா தங்கம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிரதிட்டினா ஒரு ஈக்குவேஷன், செகண்ட் பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன், தேர்டு பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணணும். இவ்வளவு தான். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து சியை கேன்சல் பண்ணு. பாரு, இதுவும் சி தான், இதுவும் சி தான். இல்லைன்னா எஃப்பை கேன்சல் பண்ணு. நல்லா பார்த்துக்கோ. இது ரெண்டையும் எடுத்து நீ சி அல்லது எஃப்பை கேன்சல் பண்ணினா செகண்டையும் தேர்டையும் எடுக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்து அதே சி இல்லைன்னா எஃப்பை தான் கேன்சல் பண்ணணும். மாற்றி மாற்றி கேன்சல் பண்ணினா உன்னால் ரொம்ப கணக்கு கஷ்டமாக போயிடும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாரு, 2g ப்ளஸ்ஸு 2f ப்ளஸ் c = -2. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கு கீழே செகண்ட் ஈக்குவேஷன் 4g -2f
plus c equal to -5. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் f தான் கேன்சல் பண்ண போகிறேன். ஏன்னா இது ப்ளஸ் இது மைனஸ், இதுவும் 2f இதுவும் 2f தான். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சாமி வரும், நமக்கு கேன்சல் பண்ணும்போது f 2f கேன்சல் ஆயிரும். இது நமக்கு 6g ப்ளஸ் சி பார் இங்கே ஒரு சி இங்கே ஒரு சி, அப்போ 2c ஈக்குவல் டு இது மைனஸில் மொத்தமாக 7. இது நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன். அதே மாதிரி செகண்டையும் தேர்டையும் எடுத்து எதை தான் கேன்சல் பண்ணணும், எஃப்ஐ தான் கேன்சல் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம எஃப்ஐ தானே கேன்சல் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ பாரு எஃப் இங்கே 2, எஃப்ஓடைய கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே எஃப்ஓடைய கோஎஃபிஷியன்ட் 4. அப்போ இதை 4ஆக மாற்றினா இதை 2ஆல் பெருக்கணும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது தங்கம் இது 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 8g மைனஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 4f, அடுத்தது இது 2ஆல் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு 2c ஈக்குவல் டு இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் -10. புரியுதா தங்கம்? நல்லா பார்த்துக்குங்க. 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அதுக்கடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் பாரு, இது வந்து மல்டிபிள் பண்ணால் 8g, இது -4f ப்ளஸ் 2c அப்புறம் -10. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறீங்க. 6g ப்ளஸ்ஸு 4f ப்ளஸ் c ஈக்குவல் டு -13. இப்போ எஃப்பை கேன்சல் பண்ணிக்கலாம். 4f இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ ஆட் பண்ணினா 14g ப்ளஸ் இங்கே 2c இங்கே ஒரு c, அப்போ 3c ஈக்குவல் டு மைனஸில் டோட்டலாக 23. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். நான் சொல்கிறது புரிஞ்சுதா ராஜா? இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் எடுத்து நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் எடுத்து எதை கேன்சல் பண்ணலாம், சியை கேன்சல் பண்ணலாம். சி பார்த்தீங்கன்னா இங்கே 2c இருக்குது, இங்கே 3c இருக்குது. அப்போ இதையும் சேம் ஆக்கணும் அப்படின்னா தங்கம் நீ என்ன பண்ணணும், இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோ. அதாவது ஃபோர்த் ஈக்குவேஷனை எதால் மல்டிபிள் பண்ணுற, 3ஆல். இந்த 3 எடுத்து இங்கே பெருக்கு, இந்த 2 எடுத்து இங்கே பெருக்கு. அப்போ 3ஆல் போட்டேன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 18g. புரியுதா சாமி? ப்ளஸ்ஸு இது 3னா 3 2s are 6c ஈக்குவல் டு இது 3ஆல் போட்டிங்கன்னா -21. அதே மாதிரி ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்து 2ஆல் பெருக்கிற, இந்த 2 எடுத்து இங்கே பெருக்கு. அப்போ தான் 3 2s are 6 வரும், இங்கே அதே 2 3s are 6 வரும். அப்போ 2ஆல் பெருக்கினீங்கன்னா 28g ப்ளஸ்ஸு இது 2ஆல் பெருக்கினா 6c ஈக்குவல் டு இது 2ஆல் பெருக்கினீங்கன்னா -46. இப்போ நம்ம சியை கேன்சல் பண்ணோம்னா குறி வந்து சேமாக இருக்குது. அப்போ குறியை மாற்றலாம். இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ இது மைனஸாக மாற்று, இது மைனஸு இது ப்ளஸ்ஸு. இப்போ சி கேன்சல் ஆயிரும். பெரிய நம்பருடைய குறி மைனஸு, 28ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு 10g. அதே மாதிரி இங்கே பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கேன் பார்த்தியா. அப்போ 46லேருந்து 21 கழி, அப்போ கழிச்சின்னா 25, 5 2 25. இப்போ பாரு குறியை மாற்றிக்கோ. அப்போ 10g ஈக்குவல் டு -25. மல்டிபிளாக இருக்கிற 10 இந்தாண்ட வந்தால் டிவைடு. அப்போ g ஈக்குவல் டு -25 டிவைடட் பை 10. 5ஆல் அடித்து போட்டுக்கோ. 1 5 5s are 25, இது 2 5s are 10. அப்போ உனக்கு என்ன கிடைக்குது, g ஈக்குவல் டு -5/2. புரியுதா சாமி? அடுத்தது இப்போ ஜியை கண்டுபிடிச்சிட்டோம். இதிலிருந்து நம்ம எஃப்பை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதை ஜியோடைய வேல்யூ கொண்டாந்து, புரியுதா தங்கம், எது ஃபோர்த் ஈக்குவேஷன் அல்லது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எதே ஒன்றில் போட்டிங்கன்னா சி கிடச்சி போயிடும். இப்போ நான் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 6g ப்ளஸ்ஸு 2c
ஈக்குவல் டு -7 6 இன்ட்டு ஜிக்கு பதிலாக சாமி -5/2 ப்ளஸ் 2c ஈக்குவல் டு -7. இப்போ இந்த 2க்கும் 6க்கும் அடி 1 2 is 2 3 2s are 6. இப்போ மல்டிபிள் பண்ணு -5 3s are 15 ப்ளஸ் 2c ஈக்குவல் டு -7 -15 அந்தாண்ட போச்சுன்னா +15. அப்போ 2c ஈக்குவல் டு -7 + 15. அப்போ therefore 2c ஈக்குவல் டு பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ் 15ல் 7 போச்சுன்னா 8. அப்புறம் தங்கம் 2வை கீழே கொண்டாந்து அடிச்சுக்கலாம். அப்போ 1 2 is 2 4 2s are 8. அப்போ c ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். இப்போ புரியுதா? அப்போ ஜி கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் எஃப் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. எது வேணாலும் நீ செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஏதோ ஒன்று உனக்கு விருப்பம். நான் ஃபர்ஸ்ட்டு சின்னதாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன். 2g ப்ளஸ்ஸு 2f ப்ளஸ் c ஈக்குவல் டு -2. புரியுதா சாமி? அப்போ 2 இன்ட்டு ஜிக்கு பதிலாக -5/2 ப்ளஸ் 2f தெரியாது அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ்ஸு சிக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு -2 2 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாரு, இது 2f அப்படியே வச்சுக்கோ, இங்கே -5 ப்ளஸ் 4. அப்போ என்ன வரும் உனக்கு? 2f பெரிய நம்பருடைய குறி -5ல் 4 போச்சுன்னா 1 ஈக்குவல் டு -2 -1 அந்தாண்ட போச்சுன்னா +1ன்னு ஆகும். இப்போ புரியுதா ராஜா? அப்போ 2f ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உனக்கு? 2f ஈக்குவல் டு -2 + 1. அப்போ therefore உனக்கு -1. இதிலிருந்து f ஈக்குவல் டு உனக்கு என்னென்ன கிடைக்கும்? மைனஸ் மல்டிப்ளாக இருக்கிற 2 இந்தாண்ட வந்தால் டிவைட். அப்போ -1/2 அப்படின்னு கிடைக்கும். கண்ணு இப்போ பாரு, ஒன்றுமே இல்லை. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்ங்கிறாங்க. 3 பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். x² + y² + 2gx + 2fy + c = 0. It passes through 3 points. ஃபர்ஸ்ட் பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணினா ஒரு ஈக்குவேஷன், செகண்ட் பாயிண்ட் எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக பிரதிட்டினா ரெண்டாவது ஈக்குவேஷன். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் எக்ஸ் பாயிண்ட் அப்படின்னாவே எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ தான். அப்போ 3 ஈக்குவேஷன் கிடைக்கும் தாங்க. இதில் நான் என்ன பண்ணேன், இங்கே 2f இங்கே 2f, இது ப்ளஸ் இது மைனஸ் அப்படிங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் எடுத்து 2fஐ கேன்சல் பண்ணினேன். அப்போ ஜியிலையும் சியிலையும் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், அது 4ன்னு எடுத்துக்கோ. அதே மாதிரி செகண்டையும் தேர்டையும் எடுத்து நீ எஃப்பை தான் கேன்சல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கணக்கு ஈஸி. மாற்றி மாற்றி கேன்சல் பண்ணிடக்கூடாது. அப்போ இங்கே எஃப்ஓடைய கோஎஃபிஷியன் 2, இங்கே எஃப்ஓடைய கோஎஃபிஷியன் 4. அப்போ இதை 4ஆக மாற்றணும்னா இது ஃபுல்லாக 2ஆல் பெருக்கணும். அப்போ இது 8g ஆகும். இது -4f ப்ளஸ் 2c -10ன்னு 2ஆல் பிரிக்கோ. அதுக்கு கீழே இதை எழுது. அதை அப்படியே ஆட் பண்ணினா 4f 4f கேன்சல் ஆயிரும், -4f + 4f. அப்போ ஜிசியில் இன்னொரு ஈக்குவேஷன், 5th ஈக்குவேஷன் உனக்கு கிடைக்கும். எகைன் 4th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷன்லையும் எடுத்து சியை கேன்சல் பண்ணு, அல்லது ஜியை கூட கேன்சல் பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய நம்பர்னால நான் சியை கேன்சல் பண்ணேன். அப்போ இங்கே பார், சியோடைய கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே 3. அப்போ இந்த 3 எடுத்து 4th ஈக்குவேஷனை பெருக்கு, இந்த 2 எடுத்து 5th ஈக்குவேஷனை பெருக்கு. இப்போ சி கேன்சல் ஆயிரும். அப்போ ஜி கிடச்சி போயிடும். இதை கொண்டாந்து 4th ஈக்குவேஷனில் ஜிக்கு பதிலாக பிரதிட்டினா சி கிடைக்கும். இதை கொண்டாந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஜிக்கு பதிலாகவும் சிக்கு பதிலாகவும் பிரதிட்டோம்னா எஃப் கிடச்சி போயிடும். புரியுதா தங்கம்? இப்போ இதெல்லாம் கொண்டாந்து நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனில் பிரதிடணும். ஆக மொத்தம் இப்போ இன்னும் எஃப் வந்து நமக்கு -1/2 அப்படின்னு வந்துருச்சா ராஜா? இப்போ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். இப்போ நமக்கு f ஈக்குவல் டு என்ன வந்தது? -1/2. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்
என்ன நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி புரியுதா தங்கம் fy ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஜிக்கு பதிலாக -5/2 -5/2 x ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப்க்கு பதிலாக -1/2 y ப்ளஸ் இந்த சிக்கு பதிலாக 4. புரியுதா ராஜா? சிக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 0. இப்போ 2 கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -5x அதே மாதிரி -y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இது 5 மார்க் தங்கம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு ஸ்டெப் மார்க்லாம் இருக்குது. ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. 3 பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சி 3 பாயிண்ட்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி 3 ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. 1ஐயும் 2 ஜி கண்டுபிடிக்கணும், எஃப் கண்டுபிடிக்கணும், சி கண்டுபிடிக்கணும். அதுக்கெல்லாம் டோட்டலாக 2 மார்க் கொடுப்பாங்க. ஆன்சர் போட்டிங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. புரியுதா தங்கம்? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.